அனைவருக்கும் வணக்கம். இது கார்த்திகை மாதம் ஸ்பெஷல். நம்ம இன்னைக்கு சிவபெருமானோடைய சிறப்பு வாய்ந்த தலங்களையும் அதனோட அற்புதங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கோவில் காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கும் கச்சபேஸ்வரர் கோவில். காஞ்சிபுரத்தில் சிவகாஞ்சி என்று அழைக்கப்படும் பெரிய காஞ்சிபுரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கச்சபேஷம் கச்சபேஸ்வரர் என்று அனைவராலும் போற்றப்படும் ஒரு கோவிலாகும். இது ஒரு தேவாரம் வைப்பு தலமாகும். இக்கோவிலின் தல வரலாறு தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடையுங்கால் திருமால் ஆமையாக இருந்து மந்திரமலையை தாங்கி உதவினார். ஆகையால் அமுதம் கிடைத்தவுடன் செருக்குற்று உயிர்கள் அனைத்தையும் நஞ்சில் கலக்குமாறு கலக்கினார். இதனை கண்ட சிவபெருமான் ஆமையை அழித்து அதன் ஓட்டை எடுத்து தான் அணிந்திருக்கும் வெண்டலை மாலையின் இடையில் அணிந்து கொண்டார். தம் செயலுக்கு வருத்தமுற்ற திருமால் காஞ்சிபுரத்தை அடைந்து இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு பலன்களை பெற்றார். ஆமையாக திருமால் வந்து வணங்கிய இடம் என்பதால் தான் கச்சபம் என்றும் கச்சபேஸ்வரர் என்றும் சிவபெருமான் அழைக்கப்படுகின்றார். கச்சபேஷ பெருமாளை சூரியன், துர்க்கை, ஐயனார், விநாயகர் இவர்களோட வழிபாட திருநகரை காவல் செய்கின்றார்கள். கச்சபேஸ்வரருக்கு தென்மேற்கில் அமைந்துள்ள திருமால் பூஜித்த சத்தியமொழி விநாயகர் வீற்றிருக்கின்றார். சிவபெருமானை வணங்குவதற்கு ஏற்படும் இன்னல்களை போக்கும் விநாயகராக இவ்விநாயகர் வீற்றிருக்கின்றார். கார்த்திகை மாதம் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மண் செட்டியினுள் மாவிளக்கை ஏற்றி தலைமேல் வைத்துக்கொண்டு இறைவனை சுற்றி வந்து வணங்குவார்கள். இதனால் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், இறையருள் கிடைக்க பெற்றப்பானதாக அமையும் என்று இங்கிருக்கும் மக்களின் கருத்தாக உள்ளது. ஓம் கச்சபேஸ்வர சிவபெருமானே போற்றி போற்றி. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.